ஹலோ காய்ஸ், ஆகஸ்ட் மந்த் வந்தாச்சு இல்லையா? இதோட பட்ஜெட் பிளான் பார்க்கலாமா? இப்போ என்னென்னா, ஒரு 45,000 உங்ககிட்ட இருக்குது அப்படின்னாலும் அதில் நம்ம எவ்வளோ சேவ் பண்ணலாம்? இல்லை என்கிட்ட 16,000 தான் இருக்குது, எனக்கு அவ்வளோதான் என்னோடய இன்கம் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி செலவு பண்ணிவிட்டு எவ்வளோ சேர்த்து வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நான் எதுக்குமே கஞ்சத்தனம் பண்ணலை. எல்லாமே தேவைகள் எல்லாத்தையும் நான் பார்த்து தான் நான் பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் போட்டிருக்கேன், எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாத்தையும் நெக்லெக்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்படி நம்ம பிளான் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையில்லாத செலவுகள் எல்லாத்தையும் நம்ம கம்மி பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸுக்கு இப்போ 45,000 எனக்கு இருக்குது. என் கையில் எனக்கு எவ்ரி மந்த் என் கையில் 45,000 இருக்கும். ஸோ அப்போ நான் எப்படி பட்ஜெட் போடுறேன் அப்படின்னா, நகைச்சீட்டு பார்த்திங்கன்னா 12,000 போட்டிருக்கேன். இது குமரன்லேயும் கோல்ட் பேலஸ்லேயும் போட்டிருக்கேன். ஒன்றுல 7, இன்னொன்று 5,000 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, இது எனக்கு 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் நான் 5 இயர்ஸ் போட்டதுனால அது இன்னொன்று எடுக்காமல் இருக்கேன். ஸோ இதில் 5,000 போடுறேன். ஆக்சுவலி இது நம்மளுக்கு லாபம் இல்லை. எனக்கு அப்போ இந்த கோல்டு ரேட் இவ்வளோ இன்க்ரீஸ்லாம் ஆகலை, அதனால நான் இதில் போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது எப்படியாச்சும் எடுக்கலாமான்னு தான் யோசிக்கிறேன். சரிங்களா? ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் நான் போடுறது 5,000. தென் குலுக்கல் சீட்டு இது 7,500. தென் மியூச்சுவல் ஃபண்டில் 2,000 போடுறேன். தென் எல்ஐசியில் ஒரு 1,100 போடுறேன். இது நம்மளுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இருக்குது. நான் இது ஒரு பேருக்காக நான் எல்ஐசி நான் போடணும் அப்படின்றதுக்காக நான் போட்டிருக்கேன். மற்றபடி மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே எங்களுக்கு எமர்ஜென்சி எல்லாத்துக்குமே என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இது போட்டிருக்கோம். நம்ம மெடிக்ளைம் இருக்குது, அதில் நாங்கள் கிளைம் பண்ணிக்குவோம். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப செலவுகள் எனக்கு ஆகாது, மெடிக்கலுக்கு தேவைப்படாது. ஸோ இதான் என்னோடய சேவிங்ஸ்னு பார்த்தா 29,600. இதில் நாங்கள் காட்ஸ் மணின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்போம், 10%. தென் அதனால் எனக்கு 29,000. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா 30,000 கிட்ட எனக்கு சேவிங்ஸே நான் பண்ணிவிடுவேன். தென் அதுக்கப்புறம் இதில் 45,000ல் 30,000 போயிடுச்சுன்னா மீதி என்கிட்ட 15,600 இருக்கும். 45,200 என்கிட்ட இருக்குது. 29,600 நான் சேவ் பண்ணுவேன். அப்போ மீதி 15,600. இந்த 15,600ல் தான் நான் மந்த்லி பட்ஜெட்டே போடுவேன். வீட்டுக்கு என்னென்னலாம் தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். இதில் நான் எதுவுமே கஞ்சத்தனம் பண்ண மாட்டேன். என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே ஹெல்த்தியாக தான் நாங்கள் எல்லாமே செய்வோம். ஸோ அதனால் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் டிவி பார்த்திங்கன்னா ரீசார்ஜு இது நாங்கள் டாடா ஸ்கை போட்டிருக்கேன். ஸோ எவ்ரி மந்த் 300 நான் பே பண்ணுறேன். தென் மில்க் பார்த்திங்கன்னா 1,500. இந்த மில்கில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நான் பால் வாங்க மாட்டேன் அடுத்த நாள். அப்போ அந்த காசு மிச்சமாகும், அதுவும் ஒரு அமௌண்ட்டு மிச்சமாகும். அதே மாதிரி இந்த குலுக்கல் சீட்டு சொன்னேன் இல்லைங்களா, இதில் 7,500 போட்டிருக்கோம். இதில் நம்மளுக்கு கொஞ்சம் காசு மீதி ஆகும். அப்போ அந்த காசு நம்மளுக்கு மிச்சமாகும். இங்கே ஒரு அமௌண்ட் மீதி ஆகும், இங்கே ஒரு அமௌண்ட் சேவ் ஆகும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் நான் தங்கமயில் டிஜி ப்ளஸ் ஆப்பில் போட்டுருவேன். தென் அதுக்கப்புறம் நான்வெஜ் பார்த்திங்கன்னா இப்போ மந்த் இப்போ வீக் 300 கணக்கு வச்சுக்குவோம். ஸோ அப்போ 5 வீக்ஸ் இந்த மந்த் 5 வீக்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் 1,500. தென் வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா வீக்லி 300. ஸோ 5 வாரக்கனால 1,500 ரூபாய். ஸோ இது இப்படி போட்டிருக்கு. தென் ப்ரொவிஷன் பார்த்திங்கன்னா நான் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கண்ணனில் போய் வாங்குவேன். நான் டிமார்ட் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ட்டு. ஸோ அதனால் நான் டிமார்ட் போனேன் அப்படின்னா அங்கே ரேட்டு கம்மியாகும். பட் ஆனால் ஆட்டோவுக்கு கொடுக்குற எக்ஸ்பென்ஸ் எனக்கு அதிகமாகும். ஸோ அதனால் நான் பக்கத்தில் ஸ்மார்ட் பஸார் இருக்குங்களா, அங்கேயே நான் போய் வாங்கிக்குவேன். ஸோ என்னென்னா 2 months ஒன்ஸு 8,000 அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் எடுத்து வைப்போம். ஆனால் அதில் நம்மளுக்கு கொஞ்சம் மிச்சமாகும். தென் இப்போ ஒரு மந்த்துக்கு பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த மந்த்து நான் போய் வாங்கியிருக்கேன். ஸோ லாஸ்ட் மந்த் நான் ப்ரொவிஷன்ஸ் வாங்கலை. அப்போ அந்த காசு நான் எடுத்து வச்சுட்டேன் 4,000. அப்போ இந்த மந்தோட 4,000 போட்டாச்சு. அப்போ 8,000. ஆனால் நான் நேற்று தான் போய் கண்ணனில் வாங்கினேன். வாங்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பில் 6,266 தான் வந்துச்சு. மீதி இருக்கிற காசு எனக்கு சேவிங் தான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கேஸுக்கு பார்த்திங்கன்னா 3 months ஒன்ஸு நம்ம 2 சிலிண்டர்ஸ் தேவைப்படும். ஒரு சிலிண்டர் வாங்கினா எனக்கு 45 நாள் அந்த மாதிரி வரும். அப்போது ஒரு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம 600 rupees எடுத்து வச்சா போதும். ஏன்னா சிலிண்டர் ரேட்டு 900 நான் நினைக்கிறேன், 930 அந்த மாதிரி வரும்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ், பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸு கண்டிப்பாக இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு வாரத்தில் வந்து ஒரு 300 சொல்லி கணக்கு வச்சோம்னா 5 வாரம் 1500. தென் டூ வீலர் பெட்ரோலுக்கு வந்து 600. காருக்கு நான் பெட்ரோல் போட்டேன்னா அது வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் வாங்கிடுவேன். ஸோ இது வந்து என்னோடய காலேஜ் போகிறதுக்கு டூ வீலர் பெட்ரோல் மட்டும் எனக்கு வந்து 600 ஆகும். தென் ஆட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சர்ச்சுக்கு போகும்போது பசங்க மியூசிக் கிளாஸ்க்கு போகிறாங்க. ஸோ அதனால் கீபோர்ட்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா டூ வீலரில். அதனால் வந்துட்டு பிள்ளைங்க ஆட்டோவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு வீக்லி வந்து 200, ஸோ வந்து 1000 ருபீஸ் ஆகும் பர் மந்த்து. தென் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 2 months ஒன்ஸ் நம்ம வந்து 56 days பேக் போடுவேன். அப்போ வந்து 700 ஏர்டெல்லு. அப்போ வந்து பர் மந்த் வந்து எனக்கு 350 ருபீஸ் ஆகும். ஸோ ஆல்டுகெதர் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 12,850 ருபீஸ் தான் எனக்கு ஆகுது. என் கையில் இப்போ எவ்வளோ இருக்கும்? 15,600 இருக்குது. 15,600 12,600 நான் வந்து மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா என் கையில் வந்து 2,750 ருபீஸ் வந்து மீதி இருக்கும். இதை வந்து நான் நெக்ஸ்ட் மந்த் ரொட்டேஷனுக்கு வச்சுடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது லோன் இருக்குது, சம்டைம்ஸ் வந்து அம்மாட்டிருந்து ஏதாச்சும் கடன் வாங்கியிருப்பேன், இல்லைனா வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது வாங்க சொல்வார். வாங்கினாங்கன்னா அதை நான் வந்து தனியாக அந்த அமௌண்ட்டை அவங்க எனக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற காசுக்கெலாம் வந்து இந்த 2,750 வந்து நான் ரொட்டேஷனுக்காக நான் வச்சுக்குவேன். ஸோ இதான் வந்து எனக்கு ஆகக்கூடிய செலவுகள். இப்போ உங்களுக்கு வந்து இந்த காசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதுவும் செலவாகாதுன்னா இதை வந்து நம்ம ஏதாவது லோன் இருந்துச்சுன்னா கூட நம்ம பர் மந்த் வந்து 3,000 கூட அடைச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம். ஸோ 45,000 இருந்துச்சுன்னா நம்ம வந்து 30,000 சேவ் பண்ணிட்டு இது வந்து 15,000 தான் வந்து நம்மளுக்கு செலவே ஆகுது. 15,000 கூட இல்லை, 13,000. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் 4 பேருக்கு, என்ன 2 பெரியவங்க 2 சின்ன பசங்க. சின்ன பசங்கன்னா ஒருத்தி 8th, இன்னொருத்தி 3rd. ஸோ இந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு நம்ம ஃபேமிலிக்கு நம்ம போடக்கூடிய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 13,000 தான் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணும்போது இப்படி நம்ம பிளான் போட்டு ஏன் நான் இப்படி போடுறேன் அப்படின்னா, ஏன் எவ்வளோ காசு நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு செலவாளி. ஸோ அதனால் வந்து எல்லா செலவும் வந்து நான் ரொம்ப பண்ணுவேன். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும். அது எல்லாத்தையும் வந்து நான் கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து வழிகட்டாயமாக இந்த சேவிங்ஸ் எல்லாம் போட்டு இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி வேறு வழியே இருக்காது. அப்போ என் கையில் வெறும் 15,000 மட்டும்தான் இருக்கும். அப்போ நான் இந்த பட்ஜெட் போட்டு நான் இதை வந்து பிளான் பண்ணுவேன். ஸோ இதுதாங்க என்னோடய சேவிங்ஸ் பிளான். இதை வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.